நல்லா சிரிக்கிறாப்பா. என் அண்ணன்களுக்கு அழிவு காலம் ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு இனிமே நல்ல நேரம்தான். இந்த ஒரு விஷயத்த வச்சே அந்த சதாசிவத்தை நாக்க புடுங்கிக்கிற மாதிரி 4 கேள்வி கேக்குறேன். அதுக்கு அவன் என்ன பதில் சொல்றான்னு பாக்குறேன். என்னையா ஜெயிலுக்கு அனுப்புனானுங்க? மா, இப்படி வந்ததும் வராதமா தேவையில்லாத பிரச்சனை பண்ணி வம்பல மாட்டிக்காதம்மா. இப்ப நீ பெயில தான் வந்திருக்க. எனக்கு தெரியும்டா எதை எப்ப பண்ணணும்னு. நீ உன் வேலைய பாரு. சரிம்மா, நீ போய் குளிச்சு ரெஸ்ட் எடு போ. இரா ஆண்டாளே, போய் குளிமா, போமா. தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளி. ஏண்டா ஈஸ்வரா, என் அருமை மருமக எங்கடா? ஆளையே காணோம். வயல்ல நடவு நடந்துட்டு இருக்குல்ல, அங்க ஆளுங்களை பாத்துக்க போயிருக்கா. நான் இல்லாம அவளுக்கு சுத்தமா பயம் போயிருக்குமே. அதான் வந்துட்டல்ல, பயம் போயிருந்தா கூட திரும்ப வந்துடும். போய் ரெஸ்ட் எடு போ. ஏண்டா ஈஸ்வரா, உங்க அம்மாவை பார்த்தா எனக்கே கொஞ்சம் லைட்டா ஜர்க்காவுதுடா. ஏன்பா? இல்ல, நம்மளே ஒத்து வர மாட்டோம்னு சொல்லி ஏதாவது பண்ணிடுவாளோன்னு பயமா இருக்கு. ஏன்பா நீங்க வேற சும்மா இருங்க. பண்ண மாட்டால? பண்ண மாட்டாங்க. எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு போயிட்டியேடா. உன் மகத்தை கூட பார்க்க முடியாம பண்ணிட்டானே அந்த ஆண்டவன். சார், சார், மிஸ்டர் கணேசன், வணக்கம். யார் நீங்க? என்ன உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் உங்க சம்பந்தி விஸ்வநாதனோட அண்ணன் ராமநாதன். இங்க எதுக்கு வந்தீங்க? வெளியே போங்க. அம்மா, முதல்ல நான் வந்தது எதுக்குன்னு தெரியாம அவசரப்படாதீங்கம்மா. நான் சொல்ல வர்றது என்னன்னு தயவு செய்து கேளுங்க. நீங்க என்ன சொன்னாலும் கேக்குற மனநிலைமையில நாங்க இல்ல. வெளியே போங்க. உங்கள மாதிரி ஆளுங்களெல்லாம் நாங்க வாழ்க்கையில பாத்துக்கவே கூடாது. நல்லவங்கன்னு நம்பிதானே எங்க பொண்ணு கொடுத்தோம். ஆனா நீங்க... அம்மா, உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுதுமா. நீங்க கோவப்படுறதும் நியாயம் தான் எனக்கு தெரியுது. பேசாதீங்க. எங்க பொண்ணை வெளியூர் கூட்டிட்டு போய் அநியாயமா அவளை கொன்னுட்டு பெத்தவங்களுக்கு அவ முகத்தை கூட காட்டாம பண்ணிட்டீங்களே. உங்களுக்கு பணம் இருக்குதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? பணக்காரங்கன்னா கொஞ்சம் கூட பாசம் இருக்காதா? பெத்தவங்களுக்கு கூட பொண்ணு இறந்ததை சொல்லாம மறைச்சிட்டீங்களே. நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாதீங்க. நீங்க நடந்தது என்னன்னு தெரியாம பேசுறீங்க. எல்லாம் தெரிஞ்சுதாங்க பேசுறோம். எங்க பொண்ணை இழந்துட்டு நாங்களே துக்கத்துல இருக்கும்போது திரும்ப திரும்ப எங்க முன்னாடி வந்து எங்களை வேதனைப்படுத்தாதீங்க. பணக்காரங்க வீட்டுக்கு எங்க பொண்ணு கொடுக்க நாங்க யோசிச்சிருந்தா இந்நேரம் எங்க பொண்ணு எங்க கூட இருந்திருப்பா. சாந்தி தான் எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும். அவ மகாலட்சுமி மாதிரி. சாந்தி வந்தாதான் இன்னும் எங்க வீடு நல்லா இருக்கும். இப்படி என்னென்னமெல்லாம் பேசி அவளை மருமகளா கூட்டிட்டு போனீங்களே.
எப்படிதான் அவளை சாவடிக்க உங்களுக்கு மனசு வந்துச்சோ? கடைசியில அவ முகத்தை கூட பார்க்காம பண்ணிட்டீங்களே. கொஞ்சம் கூட உங்க மனசுல ஈரம் இல்லாம போயிடுச்சு. இப்படி பண்ணிட்டு எந்த முகத்தை வச்சு இந்த வீட்டு வாசல மிதிக்கிறீங்க நீங்க? அம்மா, ஒரு அம்மாவா உங்க பொண்ணை இழந்த சோகத்துல நீங்க கோவமா பேசுறீங்க, எனக்கு புரியுது. ஆனா ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னு நீங்க தெரிஞ்சுங்க. உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதா? இத பாருங்க, நீங்க பொய்யா சொல்ற எந்த சமாதானத்தையும் நாங்க ஏத்துக்க தயாரா இல்ல. தயவு செஞ்சு கிளம்புங்க. அம்மா, நீங்க கோவப்படுறீங்க, அது நியாயம்தான், எனக்கு புரியுதுமா. அம்மா, நீங்க சார் இருந்தா கூப்பிடுங்க, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறேன். ஏன் அவர்கிட்ட வேற சொல்லணுமா? ஒண்ணும் வேண்டாங்க. இவ்வளவு நாளா உங்க பேச்ச கேட்டு எங்க பொண்ணை எழுந்து நிக்கிறது போதுங்க. தயவு செஞ்சு போங்க. உங்க குடும்பத்தை நம்ப நாங்க தயாரா இல்ல. தயவு செஞ்சு போங்க. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்றதை தெரிஞ்சுங்க. நான் சார்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டேன்னா. இத பாருங்க, உங்களுக்கு இவ்வளவுதான் மரியாதை. நீங்களா போயிட்டா நல்லா இருக்கும், இல்லனா போங்க. சரிம்மா. என்னது இவ்வளோ பெரிய கார் நம்ம வீட்டு முன்னால் நிற்குது? யார் வந்திருப்பாங்க? நான் உங்க சம்பந்தி விஸ்வநாதனோட ஓ அண்ணன். அப்படியா? நான் இதுக்கு முன்னால் உங்களை பார்த்தது இல்லை இல்லையா, அதனால தான் தப்பாக ஐயோ, நினச்சிக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் இவ்வளவு நாளா கனடால இருந்தேன், அதனாலதான் கல்யாணத்துக்கு கூட வர முடியாம போச்சு. அப்படிங்களா? என்ன வந்ததும் உடனே புறப்பட்டீங்க? வாங்க உள்ள போய் பேசுவோம். உள்ள லட்சுமி இருப்பாள. வாங்க. அட வாங்க, இதுவும் உங்க வீடு மாதிரி தான். வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. லட்சுமி, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா லட்சுமி? என்னம்மா வராதோ நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் நல்லபடியாக கவனிச்சு அனுப்பாம நீ பாட்டு அவர்கிட்ட ஏதோ பேசி அனுப்பிச்சிட்டு நான் வரத்துக்குள்ள உள்ள போய் 2 பேரும் காப்பி எடுத்துட்டு வைப்போம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. இருக்கட்டும், இப்பதான் முறையா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. காப்பி சாப்பிட்டு அப்புறமா பேசிக்கலாம். என்னம்மா நின்றுட்டு இருக்கேன்? நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன். முதல்ல போய் காப்பி எடுத்துட்டு வர 2 பேருக்கும். ஐயோ வேண்டாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசுறேன். எல்லாம் பேசலாம், சாவாசமா பேசிக்கலாம். முதல்ல உட்காருங்க. வாங்க. என்ன லட்சுமி, சீக்கிரம் போ. ஆ சம்பந்தி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? என்ன சொன்னாரு? நான் விஸ்வநாதனை பார்த்துட்டு தான் வரேன். அவன் தான் உங்களை பார்த்து பேசிட்டு வர சொன்னான். அப்படியா? இதான் காப்பி வந்துருச்சு. முதல்ல காப்பி சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். இந்தாங்க. நானே சம்பந்தியை வந்து பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். ஆனால் மெஸ் வேலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தனால உடனே வர முடியல. என்ன லட்சுமி, சர்க்கரையே போடலையா காப்பியில்? என்ன ஞாபகத்தில் காப்பி போட்டா? சரி போ, முதல்ல சர்க்கரை போட்டு எடுத்துட்டு வா. இருங்க சாப்பிடாதீங்க. இதை சர்க்கரை போட்டு கொண்டு சொல்லுங்க. இல்லை பரவாயில்லைங்க, எனக்கு சர்க்கரை கரெக்டாக இருக்கு. இந்தா இதை எடுத்துட்டு போ. என்ன ஞாபகத்தில் காப்பி போட்டியே தெரில. சக்கரை போட்டு எடுத்துகிட்டு வரணும் கூட தெரிய வேண்டாமா? எப்போவுமே இப்படி தான், ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவா. இந்த நேரத்தில் பூஜை வர போயிட்டாளே. இந்த ஆள் உண்மையை சொல்லிட்டான்னா ஐயோ, பூஜைக்கு ஒரு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ பூஜா, எங்கடி இருக்க? என்னம்மா, என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? உங்க அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு மூடி வச்ச விஷயம் தெரிஞ்சிருமோன்னு பயமா இருக்குடி.
என்ன சொல்ற? அந்த கொலகார பாவி விஸ்வநாதனோட அண்ணன் வந்திருக்காண்டி. அவன் எல்லா விஷயத்தையும் உங்க அப்பாட்ட சொல்லிடுவானோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அவர் எதுக்கு அங்க வந்தாரு? தெரியல, என்கிட்ட வந்து ஏதோ பேசினான். நான் வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னேன். ஆனா அப்பா வெளியில போனவன கூட்டிட்டு வந்துட்டாரு. இப்ப அவன் அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காண்டி. அவன் உண்மையை சொல்லிடுவானோன்னு பயமா இருக்கு. சீக்கிரம் வா. நாம எந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அதை அவன் சொல்லிடுவான் போல இருக்குடி. அம்மா நல்லா கேளுங்க. நீங்க ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டு இருங்க. நான் ஒரு 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். நீ சீக்கிரம் வா. சரிம்மா, நான் உடனே வீட்டுக்கு வந்துடுறேன். பை. கடவுளே, சார், சாந்தி மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு நாங்க உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவ்வளவு ஒரு அமைதியான பொண்ணு, அடக்கமான மருமக. ஒரு பொண்ணு பிறந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும், புகுந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும்ன்றத அவ்வளோ அழகா சொல்லி வளர்த்துருக்கீங்க சார். விஸ்வநாதனும் சாந்தியை தன்னோட மருமகளா நினைக்காம மகளா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தான். ம். அவனோட எல்லா சொத்துக்கும் அவளைதான் கார்டியனா போட்டிருக்கான். அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நாம ஒண்ணு நினைக்க தெய்வம் ஒண்ணு நினைக்கும்னு சொல்லுவாங்க. அது எங்களோட வாழ்க்கையில உண்மையா போயிடுச்சு. விஸ்வநாதனை பத்தி நீங்க யாரும் தப்பா நினைச்சிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்றேன். என்ன சொல்றீங்க? சம்பந்திய நாங்க ஏன் தப்பா நினைக்க போறோம்? சாந்தியை உங்ககிட்ட காட்ட முடியாத அளவுக்கு குற்றவாளி ஆயிட்டோம். அதுக்கு நாங்க யாரும் காரணம் இல்லைங்கிறத தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கணும். சாந்திக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சார். என்ன பேசுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சாந்திக்கு என்னாச்சு? உங்களுக்கு விஷயம் எதுவுமே தெரியாதா? என்ன விஷயம்? விஸ்வநாதன் பூஜா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன்னு என்கிட்ட சொன்னானே. அங்கிள், அது வாமா பூஜா. ஏமா பூஜா, அப்பா கிட்ட எந்த விஷயத்தையும் நீங்க சொல்லவே இல்லையா? இல்ல அங்கிள். இரு, இரு. அது வந்து என்ன என்ன என்ன? அது அப்பா, நான் சொல்றேன். நீ பேசாம இரு. சொல்லுங்க சம்பந்தி, சாந்திக்கு என்னாச்சு? அது வந்து கொஞ்ச நேரம் சும்மா இருன்னு சொன்னேன்ல. இல்லப்பா, அப்பா நான் சொல்றதுக்கு. பேசாம இருன்னு சொல்றேன்ல. சொல்லுங்க சொல்லுங்க சம்பந்தி, சாந்திக்கு என்னாச்சு? சம்பந்தி, பதட்டப்படாதீங்க. என்னாச்சு? என் சாந்திக்கு என்னாச்சு? அது அது கௌதமும் சாந்தியும் அனிமூன் போயிருந்த இடத்துல கௌதம யாரோ சுட்டுட்டு சாந்தியும் யாரோ கொலை பண்ணிட்டாங்க. ஏன் சாந்தி? என்ன சம்பந்தி சொல்றீங்க? லட்சுமி, என்ன பேசுறாரு இவரு? சாந்தி, ஏன் சாந்தி? இது தெரிஞ்சிருந்த என்கிட்ட சொல்லாம நீ மறைச்சிட்டியே. நீ எனக்கு ஒரு பொண்ணா? எனக்கு தெரியாது. என் பொண்ணு சாந்தி அப்பாட்ட எதுவும் சொல்லணும்னு எனக்கு தெரியாதுமா. அப்பா, அப்பா அப்படி இல்லப்பா. அப்பா நான் சொல்றது முதல்ல கேளுங்கப்பா. அப்பா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அவகிட்ட இருந்து ஒரு போன் வரலன்னா கூட நான் துடிச்சு போயிடுவேன். உங்ககிட்ட எத்தனை தடவை கேட்டிருக்கேன், அப்படி இருந்து என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியே. ஏன் சாந்தி என்ன விட்டு போயிட்டாளே. அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. எதுக்கு கேளுங்கப்பா. உனக்கு எப்படி அதுக்கு தாண்டி நான் அப்பவே சொன்னேன் அப்பா கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலான்னு. நீ கேட்கவே இல்ல. லட்சுமி, லட்சுமி, உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமா? நீயும் சேர்ந்துமா இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிட்ட? அதுக்கு இல்லைங்க.
என் சாந்தி என்னை விட்டு போன விஷயத்தை எப்படிமா உன்னால என்கிட்ட இருந்து மறைக்க முடிஞ்சது? என் சாந்தி என்னை விட்டு போனதை என்னால அப்பாக்கு உண்டாக்குதுமா, தைரியமா இருக்க, கவலைப்படாதீங்க. போதும் நிறுத்தியா. எங்க குடும்பத்தை இப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டல்ல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? அம்மா, தயவு செய்து அப்படிலாம் பேசாதீங்க. நீங்க வேற நான் வேற அப்படின்னு நான் நினைச்சதே இல்ல. அப்படி நினைச்சிருந்தா எங்க பொண்ணு சாந்திய யாருக்கும் தெரியாம கொன்னுட்டு எங்க கிட்ட மறைச்சிருப்பீங்களா? மறைச்சதுதான் மறைச்சிங்க. இப்ப ஏன் என் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னீங்க? அவரால் இந்த விஷயத்தை தாங்க முடியாதுன்னு தான் நாங்களும் அவர்கிட்ட மறைச்சு வச்சிருந்தோம். இப்ப இப்படி பண்ணிட்டீங்களே. இத பாருங்கம்மா, சாருக்கு எல்லா உண்மையும் தெரியும் நினைச்சுதாமா நான் சொன்னேன். ஆனா நீங்க அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைச்சிருப்பீங்கன்னு சத்தியமா நான் நினைக்கலமா. உங்களோட எந்த விளக்கமும் தேவையில்லை, தயவு செஞ்சு கிளம்புங்கன்னு நான் முதல்லயே சொன்னேனே. ஆனா நீங்க பிடிவாதமா எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவர் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே. இப்ப ரொம்ப சந்தோஷமா உங்களுக்கு? அம்மா அம்மா இங்க பாருங்க, அழாதீங்கம்மா ப்ளீஸ். டாக்டர் பார்த்தாருன்னு திட்டுவாருமா. ப்ளீஸ் கொஞ்சம் சும்மா இரு. பூஜா, அந்த ஆளை முதல்ல இங்க இருந்து கிளம்ப சொல்லு. அந்த ஆளை பார்க்க எனக்கு ஆத்திரமா வருது. போ சொல்லு. சரி சரி சரி, நான் சொல்றேன், நீ அமைதியா இரு. அங்கிள். சரிம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. உங்க அப்பாக்கு எல்லா விஷயமும் தெரியும் நினைச்சுதான் நான். இட்ஸ் ஓகே, நடந்தது நடந்து போச்சு. இனிமே அதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க இங்க இருந்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ப்ளீஸ். ஓகே. சாரிம்மா, வெரி சாரி. நீ வா. அம்மா அழாதம்மா.